வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம மாசி மகம் குறித்த மற்றும் ஒரு கல்வெட்டு பார்க்க போறோம். மாமன்னர் 3ஆம் நந்திவர்மனோட மனைவி அளித்த மாசி மகத்துக்கான பொன்தான கல்வெட்ட தான் பார்க்க போறோம். ஏற்கனவே மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய நாகப்பட்டினம் கல்வெட்டு, அதுவும் மாசி மகம் குறித்து வருது. அந்த காணொளியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் முக்கியமான கல்வெட்டு. அந்த கல்வெட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதில் பாருங்க. இப்போ நம்ம இந்த கல்வெட்டு முன்னாடி கோவிலை பற்றி பார்ப்போம். கொள்ளிடத்துக்கு தெற்குலையும் காவேரிக்கு வடக்கிலும் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் கடைமுடின்னு அழைக்கப்படக்கூடிய திருச்சென்னம்பூண்டி சடையார் கோவில்னு சொல்லுவாங்க. இது தேவார வைப்புத்தலம். இறைவன் பேர் கடைமுடி மகாதேவர், அன்னையின் பேர் சித்தாம்பிகை. முதலாம் பராந்தகன் காலத்தில் கற்றளியாக்கப்பட்ட கோவிலாகவும் ஏறக்குறைய பல்லவர் சோழர்னு மொத்தம் 21 கல்வெட்டுகள் இருக்குது. கல்வெட்டுகளில் இந்த ஊரை தென்கரை இடையாற்று நாட்டு திருக்கடைமுடி மகாதேவர் கோவில்னு சொல்கிறாங்க. கடைமுடின்னு 2 கோவில் இருக்குது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் போகிற வழியில் ஒரு கடைமுடி இருக்குது. அது கீழையூர்னு அழைக்கப்படுது. அது தேவார பாடல் பெற்ற தலம். இது தேவார வைப்புத்தலம். இது அப்பர் பெருமானால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாடப்பட்ட தலம். சரி, கருவறை விமானம் தாங்கு தளத்தில் நிறைய ராமாயணம் குறித்த காட்சிகள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வேதிகைங்கிற தாங்குத்தள உறுப்பில் சிவ வடிவங்கள், பிடாரி, அப்புறம் லக்ஷ்மி தேவி, காளி, மகிஷாசுரமர்த்தினி, இப்படி நிறைய தெய்வங்களோட வடிவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறையோட தேவக்கோட்டங்களில் தெற்கில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியும், வடக்கில் நான்முகனான பிரம்மதேவனும் இருக்கிறாங்க. மேற்கு கோட்டத்தில் சிற்பம் இல்லை. அதாவது மேற்கு கோட்ட பகுதியில் லிங்கோத்பவ சிற்பமும் அமைக்கப்படலை. அப்பர் பெருமானால் தேவார வைப்புத்தலமாக பாடப்பட்ட இந்த கோவிலில் உள்ள மேற்கு புறத்தில் தான் 2 தூண் கல்வெட்டுகள் இருக்குது. தூண் உடைஞ்சி போன 2 தூண் இருக்குது. அந்த 2 தூணில் உள்ள கல்வெட்டை தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கல்வெட்டு நிறைய வார்த்தை அழிஞ்சிருக்கும். முடி மகாதேவருக்கு மாசி மகன் திருவிழா வெடுப்பதற்கு சந்திராதித்தவர் பல்லவ குல திலக குலத்து நந்தி போத்திரையர் மகாதேவியாரான அடிகள் கண்டன் மாரம்பாவையார் வைத்த பொன் 17 களஞ்சே கால். இப்பொன்னில் முதல் விழா எடுக்கும் 4 7 களஞ்சு பொன்னால் ஓராண்டில். ஓராண்டில்ங்கிறது அப்படி படிக்கணும். முதல்ல வர எழுத்துக்கெல்லாம் அழிஞ்சிட்டு, அதனால் எந்த ஆண்டு கல்வெட்டுன்னு சரியாக தெரியல. இந்த கோவில் இறைவனை முடி மகாதேவர்னு சொல்கிறாங்க. மாசி மகத்தில் திருவிழா எடுப்பதற்கு சூரிய சந்திரன் இருக்கும் வரை பல்லவ குலத்தில் பிறந்த திலகமான நந்தி போத்திரையர்னு அழைக்கப்படக்கூடிய பேரரசர் 3ஆம் நந்திவர்மனுடைய மனைவி. அவங்க பேர் அடிகள் கண்டன் மாரம்பாவையார். அவங்க தங்கம் கொடுக்குறாங்க. எவ்வளோனா 17 களஞ்சு, அதாவது 5.4 கிராம் ஒரு களஞ்சு. அப்படின்னா 93 கிராம் தங்கத்தில் 7 களஞ்சு, அதாவது 38 கிராம் தங்கத்தில் முதல் நாள் மொத்தம் 7 நாள் விழா நடக்கும். மாசி மகம்னாலே 7 நாள் விழா. அதில் முதல் நாள் விழா எடுக்கிறதுக்கு நாள் முதல் அந்த 7 களஞ்சில் ஓராண்டுக்குள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, களஞ்சின் வாய் களவரிசையாக 7 கள அரிசியால் திருமேனியாட நெய், பால், தயிர் 5 சேர்த்தும் இளநீர் 20 அகநாளிகை பரிபாரம் அடங்க திருவமிர்தரிசி முக்குருணியும் திருவமிர்து திருவிளக்கு நெய்நாளி தயிர் 2 நாளி அமிர்து கறி சர்க்கரை வாழைப்பழம் அடைகாய் 20 அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஐஞாளி அப்படிங்கிறது, நாளிங்கிறது படி நெல்லையும் குறிக்கும், லிட்டர் கணக்கையும் குறிக்கும். அதனால் அளவீட்டில் எல்லா இதுலேயுமே இந்த நாளிங்கிறது வரும். சரிங்களா? இதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அப்போ அந்த ஓராண்டில் ஒரு களஞ்சு தங்கத்துக்கு, அதாவது களஞ்சி மேல் அப்படின்னு சொல்லி ஒரு களம், அதாவது 96 படி அரிசி. அந்த கணக்கில் 7 நாளைக்கு எத்தனை 7 களம் நெல், அதாவது 672 படி நெல்லை கொண்டு இறைவனுக்கு படைக்கணும். நெய், பால், தயிர் ஆகியவைக்கு 5 நாள் அளவில் இருக்கணும். அதாவது 6.5 லிட்டர். இளநீர் 20 கொண்டு கருவறை தான் அகநாளிகைன்னு குறிப்பிட்றாங்க. பரிவாரம்னா அந்த பொருட்கள்லாம் சூழ திரு அமுதுக்கு 3 குருணி, அதாவது 24 படி நெல்லும், திரு அமுதில் ஏற்றப்படும் விளக்கின் நெய் 1 நாளி, அதாவது 1.3 லிட்டர் நெய்யும், தயிர் 2 நாளியும் 2.6 லிட்டரும், அமுதுக்கு தேவையான காய்கறி, சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அளவீடு எவ்வளோன்னு சொல்லலை. அதேமாதிரி அடைக்காய் அப்படின்னா பாக்கு. இதில் வெற்றலை குறிப்பில் பாக்கு, அது எத்தனை 20. இப்படி ஆராதிப்பிக்கவும் மிக்கவரிசி கொண்டு பிராமணரும் அடிகள் மாறும் மவுண்டு உண்டு திருவிழாவெடுத்து மிக்க பொன்னில் 2 களஞ்சு பொன்னார் பலிசை ஆண்டு வரை அரை களஞ்சினால் நிசதி நறும்பு 100 வடமுறிலை சாந்தும் 7 நாளிடுவதாக நின்ற பொன்னில் களஞ்சே காலால் பலிசை ஓராண்டில் 12 நாளை உரி நெய்யால் பிராமணரும் அடிகள் மாறும் உண்பதாக நிறை பொன் 7 களஞ்சு. அதுக்கப்புறம் உள்ளது விளக்கம். இவ்வாறு பூசை, அதாவது ஆராதனை செய்யவும் வந்த நெல்லை கொண்டு அங்குள்ள பிராமணர்களுக்கு வழங்கும் திருவிழா எடுத்துட்டு அடுத்த 2 களஞ்சு இருக்குது பாருங்கள். அந்த 2 களஞ்சில் 10.8 கிராம் தங்கத்தில் வட்டியாக வரக்கூடிய ஓராண்டுக்கு வரக்கூடிய வட்டி எவ்வளோன்னா அரை களஞ்சு 2.7 கிராம். அந்த தங்கத்தை கொண்டு தினமும் 7 நாளைக்கும் சந்தனம் கமலும் 100 மலர் மாலைகளை சாத்தணும்.
மற்றும் ஒரு 1.25 களஞ்சு, அதாவது 6.75 கிராம் தங்கத்தை கொண்டு ஓராண்டில் வந்த வட்டி எவ்வளவு? 12 நாழி. 12 நாழிங்கிறது எவ்வளோ? 15.6 லிட்டர். ஒரு உரினா 672 மில்லி லிட்டர் நெய் என்ன பண்ணணும்? பிராமணர்களுக்கும் அடியார்களுக்கும் உணவு அளிக்க பயன்படுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து மீதமுள்ள தங்கம் 7 களஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை 37.8 கிராம் அந்த தங்கத்தை கொண்டு இந்த தங்கத்தில் சின்ன சின்ன பகுதியாக ஒரு வருஷத்துக்கு பிரிக்கிறாங்க. அதாவது கீழே கால்னு ஒரு அளவீடு இருக்குது. 1280 ஒரு பங்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த அளவீட்டில் பிரிக்கிறாங்க. பிரித்து எழுத்தின் குறை வலிசை ஆண்டு வரை களஞ்சின் வாய்க்கால் வலிசையாக வந்த பொன் களஞ்சே முக்கால் இப்பொன் கொண்டு தீர்த்தமாடினால் திருமஞ்சனத்துக்கு வேண்டுமவி கொண்டு 108 கலைசத்தால் திருமஞ்சனம் செய்வதாக இப்பொன் கொண்டாரை இலதக்ஷணம் செய்து எய்யி நாட்டு தேவதானம் சிறிகண்டபுரத்து அருகை வாணிகர் கைவழி வைத்தது இது பன்மாக ரக்ஷை. இது 2வது தூணில் உள்ள கல்வெட்டு. 2 தூண் இருந்ததில் அதில் 2வது தூண் கல்வெட்டு. அப்போ அந்த ஓராண்டில் வந்த வட்டி எவ்வளவுனா, ஒரு களஞ்சு அப்படிங்கிற ஒரு கணக்குப்படி வட்டி மொத்தம் கால், அதாவது ஒரு களஞ்சுக்கு கால் களஞ்சு வட்டிங்கும் போது மொத்தம் வட்டியாக வந்தது 1.25 களஞ்சு. 9.45 கிராம் தங்கத்தை கொண்டு திருமஞ்சனம் நடத்தணும். தீர்த்தமாட 108 கலசங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடத்தணும். இந்த அனைத்து பணிகளையும் செய்ய அரசி வந்து அந்த 17 கால் தங்கத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, எய்யி நாட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தேவதானிடமான ஏதோ அங்கே ஒரு ஊர் ஸ்ரீகண்டபுரம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு போல். அந்த ஊரில் அருகை வாணிகர் அப்படின்னு ஒரு வணிக அமைப்பு இருந்திருக்கு. ஒரு வணிகர் குழு இருந்திருக்கு. அந்த குழுக்கிட்ட தானம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த 17 கால் களஞ்சு தங்கத்தை வச்சு என்ன பண்ணணும்? எல்லா பணிகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 கால் களஞ்சு தங்கம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தங்கம்னு. அப்போ அது அந்த காலத்தில் மிகப்பெரிய காசு தானே. அதை வச்சு எல்லாமே நடக்கும். ஸோ மாசி மகம் அப்படின்னாலே 7 நாள் விழா நடக்கும். அந்த 7 நாள்லேயும் எல்லாருக்குமான ஒரு விழாவாக அது இருந்தது. பல்லவர் காலத்துலேருந்து, சோழர் காலத்துலேருந்து, சேரர் காலத்துலேருந்து எல்லாருமே இந்த விழா கொண்டாடி இருக்காங்க. எல்லா செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் இங்கே குறிப்பிட்டு இருக்குது. அடுத்த காணொலியில் இன்னொரு மாசிமக கல்வெட்டை பார்ப்போம். அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு திருமறைக்காடு இந்த மாதிரி கோவிலில் சில கல்வெட்டுகள் இருக்குது. அதையும் பார்த்து நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. மிக முக்கியமான கல்வெட்டு தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.